வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சயின்ஸில் 6th யூனிட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். இந்த யூனிட்டில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன உணவு சாப்பிடணும், அப்படி அந்த உணவு நம்ம சரியாக எடுத்துக்கலாம், நம்மளுக்கு என்னென்ன நோய் வரும், அடுத்து பாக்டீரியா அண்ட் வைரஸ் அதனால் வரக்கூடிய டிசீஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஹெல்த்னா ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வு தான் ஹெல்த்து. ஸோ நோயின்னு சொல்லும்போது வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, மன ஆரோக்கியமும் ரெண்டுமே சேர்ந்தது தான் முழுமையான ஆரோக்கியம் ஹெல்த். அடுத்த ஹைஜீன் அப்படின்றது நம்மளுக்கு ஆரோக்கியம் வேணும்னா அதுக்கு நோய் இல்லாமல் வாழணும். நோய் இல்லாமல் வாழணும்னா சிலர் நம்ம சுகாதாரமாக வச்சுக்கணும். சுகாதாரமாக வச்சுக்கிறதுக்காக நம்ம சில வேலைகளை செய்வோம். அதாவது 2 வாட்டி குளிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, நகங்களை சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி நம்ம சுகாதாரமாக வச்சுக்கிறோம் இல்லையா, அதுக்காக சில நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் தான் ஹைஜீன். நம்ம பண்ணுற வேலைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் ஹைஜீன். அடுத்து ஃபுட்டில் நம்ம சாப்பிட்ற உணவில் என்னென்ன இருக்குது, ஏன் நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும்னா அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது நோய் வரும்பொழுது நம்ம உடல் அதை எதிர்த்து போராடும். ஸோ அப்போனா நம்மளுக்கு உணவில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம உடம்பு ஏதாவது சிம்டம் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவை எடுத்துக்க முடியும். இருக்கிற 6 முக்கியமான கூறுகள் பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், ஃபேட்ஸ், மினரல்ஸ், வாட்டர். இது 6 தான் ஃபுட்டில் மேஜராக இருக்கிறது. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது கார்போஹைட்ரேட் நமக்கு எனர்ஜி கொடுக்குது. அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு தெம்பு இருக்கும், நம்ம வேலையெல்லாம் கடற்கன்னு செய்ய முடியும், கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ கார்போஹைட்ரேட் எனர்ஜி கொடுக்கறதுக்காக. ஃபேட், கொழுப்பு கூட கொழுப்பு நிறைந்த உணவுகள் கூட நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். அது கார்போஹைட்ரேட்டை விட அதிக எனர்ஜி கொடுக்கறது ஃபேட் தான். ஸோ கார்போஹைட்ரேட் 3 விதத்தில் இருக்குது: சுகர், ஸ்டார்ச், டயட்ரி ஃபைபர். நம்ம 3மே நம்மளுக்கு எனர்ஜி வேணும்னா நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும். ஸோ சில பேருக்கு கார்போஹைட்ரேட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ச் மாதிரி ஃபுட்டை தவிர்த்துட்டு டயட்ரி ஃபைபர் மாதிரி ஃபுட்டை எடுத்துப்பாங்க. இப்போ ரைஸை கம்மி பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கிரெயின்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் கார்போஹைட்ரேட் இந்த 3 விதத்தில் கம்மியாகவும் இருக்கும், சிலதில் அதிகமாகவும் இருக்கும். ஆனால் 3மே என்னென்னா கார்போஹைட்ரேட்டோட ஒரு ஃபார்ம் தான். ஃபஸ்ட்டு சுகர் பார்த்தோன்னா இனிப்பு நிறைந்த உணவுகள் எது பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸ், ஹனி, சுகர் கேன், சுகர் பீட், இது எல்லாத்துலேயுமே சுகர் அதிகமாக இருக்கும். அடுத்து ஸ்டார்ச் ரைஸ், வீட், பொட்டேட்டோ, இதெல்லாமே ஒரு மாவு மாதிரி வரக்கூடிய உணவுகள். இதெல்லாம் ஸ்டார்ச் உணவு. டயட்ரி ஃபைபர்ஸில் பார்த்தோன்னா கிரெயின், நட்ஸ் இதெல்லாமே டயட்ரி ஃபைபர். இது 3மே கார்போஹைட்ரேட் தான். அடுத்து பார்க்க போகிறது ஃபேட்ஸ் கார்போஹைட்ரேட்டோட அதிக எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அது என்னென்ன ஃபுட் ஐட்டமில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பால் வகை எல்லாத்துலேயுமே இருக்கும். மில்க், சீஸ், பன்னீர், அடுத்து கீ, இது எல்லாமே பட்டர், இது எல்லாமே பால் வகை. அதில் ஃபுல்லாகவே ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அடுத்து சீ ஃபுட்டு, முட்டை, கோழி, மீட், இது எல்லாத்துலேயுமே ஃபேட் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க இப்போ ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட் எனர்ஜி கொடுக்குது நமக்குன்னு பார்த்தோம். அடுத்து பார்க்க போது ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு க்ரோத் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வளர்ச்சி தேவையா, அதுக்கு ரொம்ப தேவைப்படுறான ஒரு ஃபுட்டு பார்த்தோன்னா ப்ரோட்டீன் நிறைந்த ஃபுட்டு தான். ஸோ ப்ரோட்டீன் முழுக்க நம்ம க்ரோத்துக்கானது. அடுத்து இது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா முட்டை, பால் வகைகள், சிக்கன், அடுத்து பயிர் வகைகள், இதில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். நம்ம கம்மி விலையில் பார்த்தோன்னா அந்த கோழி முட்டை இருக்குது இல்லையா, நாட்டுக்கோழி முட்டை, அதை ரெகுலராக சாப்பிட்றதால நமக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் இந்த குழந்தைங்க 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கொடுக்க சொல்லுவாங்க. ரொம்ப சோர்வாக இருக்க குழந்தை கூட நல்லா ஆக்டிவாக ஆகிடுவாங்க. அதுவுமே இன்னும் சீப்பாக பார்த்தோன்னா பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சு முளை கட்டி அதில் நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள். ஸோ இங்கே பாருங்க, இருக்கிறதுலையே சோயாபீனில் தான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோயாபீன்லையும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பச்சைப்பயிறு, அடுத்து முட்டை, இதில் எல்லாமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவுகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விட்டமின்ஸ். ப்ரோட்டீனில் க்ரோத், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் எனர்ஜி. அடுத்து பார்க்க போகிறது விட்டமின் நம்ம உடம்புல நடக்கிற சில ரசாயன மாற்றங்களுக்கு விட்டமின்ஸ் தான் காரணம். விட்டமின் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ், மீட், இது எல்லாத்துலேயுமே விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் நம்ம எதுக்காக பாதுகாக்கக்கூடிய உணவுன்னு சொல்லுவோம். நம்மள ரொம்ப ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வச்சுருக்குன்னா அது விட்டமின் ஒரு காரணம். ஸோ இது 6 வகையாக இருக்குது. A, B, C, D, E and K.
இந்த ஆறில் பி அண்ட் சி இந்த 2 விட்டமின் வந்து வாட்டர் சொலியபிள், தண்ணியில் கரையக்கூடிய விட்டமின்ஸ். மற்றது எல்லாமே வந்து ஃபேட் சொலியபிள், ஃபேட்டில் மட்டும்தான் கரையும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விட்டமின்ஸ் பற்றி உள்ளது. இந்த டேப்லெட் காலத்தை பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் நிறைந்த உணவுகள் ஏ, பி, சி, டி, இ அண்ட் கே இந்த ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அடுத்து இதில் பாருங்கள், இப்போ இந்த ஃபுட்லாம் நம்ம எடுத்துக்கலன்னா இது குறைபாட்டில் என்னென்ன நோய்கள் வருதுன்னு பார்க்கலாம். இப்போது விட்டமின் பார்த்துக்கோங்களேன். நம்மளுக்கு சின்ன வயசுல நம்ம வீட்டில் சொல்கிறது கேரட் சாப்பிடு கண்ணு நல்லா தெரியும், அப்புறம் வந்து பப்பாளி சாப்பிடு, அதெல்லாம் விட்டமின் ஏ நிறையா இருக்கும், நம்ம வீட்டில் ரெகுலராக சொல்கிறது தான். ஸோ அப்படி சாப்பிட்டோன்னா கண் நிறைய தெரியும். ஃபிஷ்ஷு சாப்பிட சொல்லுவாங்க, ஃபிஷ்ஷு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது சொல்லுவாங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் ஏ நிறையா இருக்குது. ஏன்னா விட்டமின் ஏ குறைபாடாக என்ன வரும்னா நைட் பிளைண்ட்னஸ் வரும், மாலைக்கண் நோய், அப்புறம் கண்ணை தான் பேசிக்காக விட்டமின் ஏ வந்து கண் குறைபாடு தான் அதிகமாக கொடுக்கும், விஷன் ப்ராப்ளம்லாம் வரும். அடுத்து விட்டமின் பி. விட்டமின் பி வந்து இந்த தானிய வகைகளில் நிறையா இருக்குது, கீரை வகைகள்லாம் நிறையா விட்டமின் பி தான் இருக்குது. ஸோ அப்படி அதை சாப்பிட்லாம் வரக்கூடிய அந்த விட்டமின் பி குறைபாடால் வரக்கூடியது வந்து பெரி விட்டமின் பி வந்து பெரி நோய் வரும். இதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப தளர்வாக இருக்கிறது தான் விட்டமின் பி. அடுத்து விட்டமின் சி வந்து என்னென்னா, இப்போ இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் விட்டமின் சி பயங்கர பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ அது தெரியும் நமக்கு. ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய், இது எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் சி இருக்குது. இது வந்து நமக்கு இம்யூனிட்டி தருவோம். ஸோ இந்த விட்டமின் சி நம்மளுக்கு குறைபாடாக இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்கர்வின்ற நோய் வருது. இது என்னென்னா நம்ம ஈறுகள்லாம் வந்து சிம்டம் என்னென்னா ஈறுகள்லாம் வந்து ரத்த கசிவு இருக்கும். அடுத்து வந்து விட்டமின் டி. விட்டமின் டி வந்து சொல்லுவோம் சூரிய ஒளி வந்து மனுஷனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சூரிய ஒளி வந்து கம்மியாக கிடைக்கும்போது நமக்கு ரிக்கெட்ஸ்ன்ற நோய் வருது. ஏன்னா அந்த ரிக்கெட்ஸ் நோய் வந்து கால்லாம் சில பேருக்கு ரொம்ப வளைஞ்ச மாதிரி இருக்கும், அதுதான் வந்து அந்த நோயோட சிம்டம். அடுத்து விட்டமின் இ. விட்டமின் இ வந்து வெஜிடபிள் ஆயில், பழங்களில், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸில் இருக்கும். ஸோ இது விட்டமின் இ நம்மளுக்கு குறைபாடால் நம்மளுக்கு அகெயின் வீக்னஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பவர், அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அடுத்து விட்டமின் கே வந்து பார்த்தோன்னா அது க்ரீன் வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோஸ், மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. இதுக்கு வந்து நம்மளுக்கு விட்டமின் கே வந்து நம்மளுக்கு எலும்பு, அதுக்கப்புறம் பற்கள், அதில் வந்து ஒரு வீக்னஸ் இருக்கும். சின்ன ஒரு கீரல், அதாவது வந்து விட்டமின் கே குறைபாடு இருக்கும்போது நமக்கு வந்து பிளட்டு கிளாட் ஆகிறது அதோட சக்தி கம்மியாக இருக்கும். சில பேருக்கு கையில் சின்னதாக பேப்பர் திருப்பும் போது கையை கிழிச்சிப்பாங்க, அது பார்த்தா ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், சின்ன காயத்துக்கு கூட அதிக ரத்தம் வரும். ஸோ அவங்களுக்கு அந்த கிளாட்டிங் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் விட்டமின் கே இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேப்லெட் காலம், இது ரொம்ப படிச்சுக்கோங்க. எக்ஸாமில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, ஈவன் டிஎன்பிசியில் கேட்குறாங்க, ப்ளஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் கூட நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இது ஒரு பேசிக் ஜென்ரல் நாலேஜ்க்கானது. அடுத்து ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில். சில டாக்டர்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சன்ஸ்க்ரீன் லோஷன் பண்ணுறதால நமக்கு வந்து விட்டமின் நமக்கு விட்டமின் டி நமக்கு சரியாக வந்து அடைய மாட்டேங்குது. ஸோ 90% ஆஃப் விட்டமின் டிஃபிஷியன்சி வந்து இதனால தான், சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணுறதால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ நம்மளுக்கு இந்த கொரோனா வந்ததுக்கப்புறமே நெல்லிக்காவெல்லாம் நிறைய பேர், நல்லிக்காய், ஆரஞ்சுலாம் நிறைய பயங்கரமாக வியாபாரம் போகுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரஞ்சு வாங்கி சாப்பிட்றத விட நெல்லிக்காய் ரொம்ப பவர்ஃபுல்லானது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 20 times அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து நெல்லிக்காய் பவர்ஃபுல்லானது அப்படின்னு. ஸோ முன்னாடி நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா எல்லார் வீட்லேயுமே நெல்லிக்காய் மரம் டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நிறைய பேர் அந்த ஆரஞ்சு வாங்கி வெளில சாப்பிட்றது வந்து ஒரு ப்ரைடாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம இன்னும் கூட நல்லா ப்ரொமோட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து மினரல்ஸ் வந்து நம்மளோட பாடி ஃபங்க்ஷனுக்கு, அதோடைய பாடி ஃபங்க்ஷன் வந்து சீராக வைக்கிறதுக்கு மினரல்ஸ் தான் தேவைப்படுது. இது வந்து எங்கன்னா நம்ம இந்த இது இருக்குல்ல, கீரை வகைகள் இருக்கு இல்லையா, அது முட்டை, ஃபிஷ்ஷு, ஃப்ரூட்டு, இது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இதையும் நம்ம ப்ரொடக்டிவ் ஃபுட்டுன்னு தான் சொல்லுவோம். விட்டமினும் ப்ரொடக்டிவ் ஃபுட்டு தான், மினரலும் ப்ரொடக்டிவ் ஃபுட் தான். நம்ம உடம்பு வந்து உள்ளுக்குள்ளே சீர்படுத்துறது வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், வெளி தோற்றத்துக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் இன்னும் நம்மளை வந்து பலமாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். இப்போது மினரல்ஸ் பார்த்தோம், அதோட ஃபங்க்ஷன். மினரல்ஸில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், அப்புறம் அயன். ஸோ அயன் தெரியும், இரும்பு சக்திலாம் நம்மளுக்கு என்னது வரும், ரத்த சோவை.
ஸோ அடுத்து வந்து அயோடின் உப்பு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அயோடின் இல்லாதால என்ன ஆகிடும், நம்மளுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வரும். அடுத்து பாஸ்பரஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங், நம்மளோட எலும்புகள் பலப்படுறதுக்கு வந்து பாஸ்பரஸ் தான். அடுத்து வந்து கால்சியம் கூட நம்ம எலும்பு மற்றும் பற்கள் இது எல்லாத்துக்குமே வந்து கால்சியம். ஸோ கால்சியம் குறைபாடு வரும்போது நம்மளுக்கு பிளட்டு உறையிறதுல கூட பிரச்சனை வரும். ஸோ கால்சியம் வந்து நம்ம பிளட் கிளாட்டிங்க்கும், ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத். பாஸ்பரஸ் வந்து ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத். அயோடின் வந்து தைராய்டு ஹார்மோன். அயன் வந்து ஹீமோகுளோபின். நம்ம நாட்டில் இப்போ உலகத்தில் இருக்க 80% ஒரு முருங்கைக்கீரை தான் சொல்கிறாங்க. முருங்கா லீவ்ஸ்னால் முருங்கைக்கீரை. ஸோ அது வந்து இந்தியாவில் தான் இருக்குது. நம்ம முருங்கைக்கீரை இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் பார்த்தோன்னா சைனா, யூஎஸ், ஜெர்மனி, கனடா, சவுத் கொரியா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். நம்ம நாட்டில் இந்த முருங்கைக்கீரையோட எஃபெக்ட் அவ்வளோவா யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ இது நம்மளுக்கு கம்மி காசில் வந்து நம்மளுக்கு அயன் நிறையா கொடுக்குது. எப்படி நெல்லிக்காய் வந்து ஒரு வரமோ அதே மாதிரி தான் முருங்கைக்கீரையும். ஸோ முருங்கைக்கீரையில் பார்த்தோன்னா அயன் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிது பாருங்கள். விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், கால்சியம், அயன் அண்ட் புரோட்டீன் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ வாரத்துக்கு வந்து ஒரு முறை முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இட் கண்டெய்ன்ஸ் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அடுத்து வாட்டர். இப்போ நம்ம ஃபுட்டு கண்டென்ட் ஒன்று பார்த்துட்டோம். இதில் வந்து கடைசியாக இருக்கிறது வாட்டர் தான். வாட்டர் பார்த்துட்டோன்னா நம்ம எடுக்கிற உணவில் ஈரத்தன்மை இருக்கும். இருந்தாலும் செப்பரேட்டாக நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 8 டம்ளர்ஸ், அதாவது ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது மினிமம் எடுத்துருக்கணும். இப்போ உணவு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவு என்னென்ன எடுத்துக்கணும்னு பார்த்தோம். ஆனால் இது எல்லாமே ஓரளவு சரி நிதானத்தில் இருக்கணும். சும்மா நம்ம வந்து நம்மளுக்கு நெல்லிக்காய் ரொம்ப நம்மளுக்கு சத்தானதுன்னு வெறும் நெல்லிக்காவே அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி முருங்கைக்கீரை எடுத்துக்கூடாது. ஏன்னா எல்லாமே சரிசமமாக நம்ம உடம்புக்கு சரிசமமாக தேவைப்படுறதால அது எல்லாமே ரெகுலர் அமௌண்ட்டில் எடுத்துக்கணும். ஒரு நாள் வந்து சீ ஃபுட் சாப்பிடணும், ஒரு நாள் வந்து மீட் சாப்பிட்றது, ஒரு நாள் எக்கு, ஒரு நாள் கீரை, ஒரு நாள் வந்து அது மாதிரி பழங்கள். இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஒரு மாதிரி ஒரு டயட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ இப்படி இந்தியா மாதிரி ஒரு வளரும் நாட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டாக கிடைக்கிறது கிடையாது இந்த உணவு. ஸோ அந்த மாதிரி உணவு கிடைக்கல, அந்த மாதிரி பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்ட் டயட் கிடைக்கலன்னா அவங்களுக்கு வந்து உடலில் வந்து குறைபாடுகள் வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு சில டிசீஸ்லாம் வரும். இந்த குறைபாட்டால் வர டிசீசஸ் வந்து பார்த்தோன்னா டெஃபிஷியன்சி டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியா தான் வந்து உலகத்திலே ரெண்டாவது இடத்துல இருக்குது. பாப்புலேஷனில் கிடையாது. எதில் சொல்கிறாங்கன்னா உடல் பருமனான குழந்தைகள் இருக்கிறது வந்து சைனாக்கு அடுத்து இந்தியாவில் தான். ஸோ பாப்புலேட்டர்லையும் பார்த்தோன்னா சைனாக்கு அடுத்து நம்ம தான். அதே மாதிரி இதுலேயும் ஒபிஸ் சில்ட்ரன்ஸ்லையும் பார்த்தா நம்ம தான் 2வது இடத்துல இருக்கோம். அடுத்து ப்ரோட்டீன் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சிஸ். ஸோ இந்த மாதிரி உணவு குறைபாட்டில் ப்ரோட்டீனும் மினரல்ஸும் கம்மியாச்சுன்னா என்னென்ன நோய்கள் வரும்னு பார்த்தா ப்ரோட்டீன், அதாவது குழந்தைகளை தான் அஃபெக்ட் பண்ணுது. வளரும் குழந்தைகளுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப தேவை. ஸோ அந்த ப்ரோட்டீன் குறைபாடு இருக்கும்போது என்னென்ன ஆகுதுன்னா குவாஷியக்கர், மராஸ்மஸ்ன்ற 2 நோய்கள் வருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியில். குவாஷியக்கர் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படின்னா மண்டை நல்லா மண்டை பெருசாக, வயிறுலாம் உப்பி போயிருக்கும், அதோட சிம்டம். மராஸ்மஸ் வந்து அவங்க ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாங்க, எலும்பும் தோலுமாக இருப்பாங்க. அதுதான் வந்து அவங்களோட மராஸ்மஸோட சிம்டம். அவங்களோட வளர்ச்சி ரொம்ப 2 விதத்துலேயுமே வந்து வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் வளர்ச்சி அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். குவாஷியக்கரில் அவங்களுக்கு மண்டை வீங்கி போய் வயிறுலாம் உப்பி போயிருக்கிறது வந்து குவாஷியருக்கான டெஃபிஷியன்சி. மராஸ்மஸ்ன்றது வந்து அவங்களோட எலும்பும் தோலுமான ஒரு உருவம். அடுத்து மினரல் டெஃபிஷியன்சியில் பார்த்தோம்னா மினரல்ஸ் பார்த்தோம், கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், அயன் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அயன் சரியாக எடுத்துக்கலன்னா நமக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து அனிமியா இருக்கும். அயோடின், ஸோ தைராய்டு ப்ராப்ளம் வரும் இல்லையா, அயோடின் கம்மியாயிடுச்சுன்னா அது குழந்தைகளுக்கு வந்து கிரெட்டினிசம் அப்படின்னு சொல்லுவோம். அடல்ட்டுக்கெலாம் என்னென்னா காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாஸ்பரஸ் வந்து எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு. ஸோ அப்படி பாஸ்பரஸ் கம்மியாகும்போது எலும்புகள் வீக் ஆகும். அது வந்து ஆஸ்ட்ரோமலேஷியா அடல்ட்டுக்கு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கால்சியம் டெஃபிஷியன்சி, அதுவும் வந்து எலும்பை வந்து உறுதியாக்குறது. ஸோ அப்போது கால்சியம் கிடைக்கலன்னா அது ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டும் வந்து
போன் டிசீசஸ் தான். அது குழந்தைகள்னு சொல்லும்போது ரிக்கெட்ஸு, அடல்ட்டுக்கு சொல்லும்போது ஆஸ்ட்ரியோமலேஷியா. ஓகே, நம்ம இப்போது பாடி ஹெல்த்துக்கு ஃபுட்டு எடுத்துக்கணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் ரெஸ்ட்டும் தேவை. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸுன்றது நம்மளோட பாடி ஃபிட்னஸுக்காக பண்ணுறது தான் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். மென்டல் ஹெல்த்துக்கு பார்த்தோம்னா டீப் ஸ்லீப் தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பாடி ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைமே வந்து காலையில் நம்ம அந்த உடம்பு போட்டு படாத பாடுபடுத்துருவோம். ஆஃபீஸ்க்கு ஓடுறது, சரியாக சாப்பிடாம, தண்ணி குடிக்காமல் ஏதோ பண்ணுவோம். அப்போ நம்ம ஆர்கன்ஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். அது எல்லாமே ஓரளவு ரிப்பேர் ஆகிறதே நம்ம நைட் ஸ்லீப்பில் தான். ஸோ டீப் ஸ்லீப் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரெஸ்ட்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு இடத்துல ஐடியலாக உட்காந்துருக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. ரெஸ்ட்டுன்றது நம்மளை இன்னொரு விஷயத்தில் நமக்கு பிடிச்ச விஷயத்தில் எங்கேஜாக வச்சுக்கிறது. சும்மா நம்ம ரெகுலராக ஆஃபீஸ் போய் ரொம்ப டயர்டாக இருந்தால் கூட வாரத்தில் ஒரு நாள் இல்லை எப்போ நம்ம டைம் கிடைக்கும் போது ட்ராயிங் பண்ணுறது, மியூசிக் கேட்குறது, அந்த மாதிரி நம்மளை பிடிச்ச விஷயத்தில் எங்கேஜ் பண்ணிக்கிறது தான் ரெஸ்ட்டு. இது வந்து எப்படி நம்மளுக்கு வாரம்னா நம்ம சிக்கன் மட்டன் எடுத்து சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபுட்டுக்கு தர இம்பார்ட்டன்ட் நம்ம இந்த மாதிரி வந்து மென்டல் ஹெல்த்துக்கும் தரணும். நெக்ஸ்ட்டு பர்சனல் கிளீன்னஸ். ஸோ பர்சனல் கிளீன்னஸ் பற்றி இப்போ யாருக்கும் தெரியாதவங்களே இருக்க முடியாது. எல்லாருக்குமே தெரியுது. பிகாஸ் எல்லாருமே டெய்லி 2 வாட்டி குளிக்கிறாங்க, வெளில போயிட்டு வந்தால் குளிக்கிறாங்க. ஸோ கொரோனா டைமில் ஸோ ரெகுலராக ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, குளிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கிளாத்தை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, நெயில்ஸ் எல்லாம் க்ளீனாக வச்சுக்கிறது எல்லாமே இப்போ ரெகுலராக பண்ணுறோம். பர்சனல் கிளீன்னஸ் கொரோனா நம்மளுக்கு நிறையவே கற்றுக் கொடுத்துருக்கு. அடுத்து மைக்ரோப்ஸ். ஸோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளுக்கு எப்படி உடம்பு அட்டாக் பண்ணி நம்மளை நோயாளி ஆக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன மைக்ரோப்ஸ் முக்கியமானதுன்னா பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா அண்ட் ஃபங்கை. இதில் நம்ம பார்க்க போகிறது பாக்டீரியா அண்ட் வைரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்டீரியான்றது ரொம்ப கண்ணுக்கு தெரியாதது. அது ப்ரொகாரியோட்டிக் ஆர்கானிசம் சொல்கிறோம். ப்ரொகாரியோட்டிக்னா என்னென்னா அதில் வந்து ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நியூக்ளியஸ்னால் வந்து தெரியும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ட்ரூ நியூக்ளியஸ்னால் கொஞ்சோண்டு ஆர்கனாக இருக்கும், கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இருக்காது. அந்த நியூக்ளியஸுக்கு ஒரு ப்ராப்பராக கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. அதுதான் ட்ரூ நியூக்ளியஸ் ஆப்சென்ட். ஆனால் ப்ரொகாரியோட்டிக் ஆர்கானிசம் நியூக்ளியஸ் இருக்கும், ஆனால் அது வந்து கம்ப்ளீட் நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சராக இருக்காது. ஸோ இதில் வந்து என்னென்னா நியூக்ளியஸ் ப்ராப்பராக இருக்காது, ஆர்கனல்ஸும் நிறையா இருக்காது. ஏன்னா நம்ம மனுஷனுக்கு பார்த்தோன்னா எத்தனை ஆர்கன்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான. பாக்டீரியாவை பொறுத்தளவு ஒரே ஒரு ஆர்கன் இல்லைன்னா அதுக்கும் கம்மிப்பட்டது தான் இருக்கும். சின்ன ஆர்கன்ஸ் இருக்கும், அது ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை பாக்டீரியாவில். ஸோ அதுதான் வந்து மொத்த ஃபங்க்ஷனையே பண்ணும். ஸோ ஆர்கன்ஸும் இருக்காது, நியூக்ளியஸும் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ பாக்டீரியல் டிசீசஸ் என்னென்னு பார்த்தோன்னா காலரா, நிமோனியா, டெட்டானஸ், டியூபர்குலோசிஸ். டிபி தெரியும், நம்ம ரெகுலராக அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து டிபி வந்து அவங்க இரும்புறதாலையும் தும்புறதாலையும் நமக்கு பரவும். அடுத்து காலரா வந்து தண்ணி வந்து ஒரு கண்டாமினேட்டட் அப்படின்னா வந்து சில கழிவுகளோட கலந்து சரியான நமக்கு கரெக்டான தண்ணி இல்லாத ஒரு கண்டாமினேட்டட் தண்ணி நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு காலரா நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிமோனியான்றது லங்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது வீங்கி போயிடுறது, அடர்த்தியாகிடுறது. அதனால நம்மளால மூச்சு வந்து விட முடியாது. ஸோ நிமோனியாவில் நோய் உள்ளவங்களும் வந்து தும்முனாலும் இருமுனாலும் நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன துளிலாம் போய் நம்ம மேலே பட்டு நமக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெட்டானஸ் வந்து ஒரு காயம் இருக்குது, அதில் வந்து நிறைய ஏதாவது பாக்டீரியா உட்காந்து அதில் ஏதாவது ரொம்ப கண்டாமினேட் ஆகிறது தான் வந்து டெட்டானஸ். இப்போ டிசீஸ் டிஸார்டர் ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்துக்கலாம். டிசீஸ்ன்றது இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளால் வந்து நம்ம உடல் ஃபங்க்ஷனை வந்து பாதிக்கிறது. ஸோ அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸால் வந்துச்சுன்னா நமக்கு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஆனால் டிஸார்டர்ன்றது அப்படி கிடையாது, நம்மளோட நார்மல் ஃபங்க்ஷன்லேயே கொலாப்ஸ் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் இருக்கிறது. இப்போது டிசீஸ்ன்றது ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க பரவும். ஆனால் டிஸார்டர் அப்படி கிடையாது, ஒருத்தவங்கலேருந்து ஒருத்தவங்க பரவாது. இப்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அது யாருமே பாதிக்கப்படாது, நான் மட்டும்தான் பாதிக்கப்படுவேன். அதுதான் டிஸார்டர்ன்றது. அடுத்து பார்க்க போகிறது வைரஸ் வந்து எப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிடுச்சுன்னா வந்து வெளியில் இருக்கிற வரைக்கும் இன்ஆக்டிவாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போயிடுச்சுன்னா வந்து நம்ம செல்லை வந்து அழித்து அது நிறையா அந்த வைரஸ் வந்து நிறையா ரிப்ளிகேட் ஆகி உடம்பு ஃபுல்லாக அந்த வைரஸே ஆக்கிரமிச்சிடும். இது வந்து பிளான்ட்லேயும் இருக்குது, அனிமல்ஸ்லேயும் இருக்குது.
பிளான்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும், அனிமல்ஸையும் அஃபெக்ட் பண்ணணும் அந்த வைரஸ். பிளான்ட் வைரஸ் தனி இருக்குது, அனிமல் வைரஸ் தனி இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தோன்னா என்னென்ன டிசீஸ் வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு நார்மலாக சளி பிடிக்குது இல்லையா, அது வந்து வைரஸால் தான் வருது. காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, ஹெப்பாட்டிட்டிஸ், போலியோ, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், மில்சஸ், இது எல்லாமே வந்து வைரஸால் தான் வருது. அதனால தான் இந்த போலியோ வேக்சின், சிக்கன் பாக்ஸு, ஸ்மால் பாக்ஸுக்கு இது போட்டுருவோம். நம்மளுக்கு ஆல்ரெடி எராடிகேட் பண்ணியாச்சு இந்தியாவில். சிக்கன் பாக்ஸ் நமக்கு வரும், அம்மா வரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வரக்கூடிய வைரஸுக்கு பேசிக்காக வந்து எந்த வித மெடிசனுமே கிடையாது. ஸோ அதனால் போலியோக்கு மட்டும் அந்த போலியோ வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தி அதுலேருந்து நம்ம பிற்காலத்தில் வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம இம்யூனிட்டி கிரியேட் ஆகிருக்கும். இதெல்லாம் இந்த 7 தான் வந்து முக்கியமான வைரஸ் டிசீசஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு திடீர்னு டியூபர்குலோசிஸ்னு ஒரு டிசீஸ் கொடுத்து இது பாக்டீரியா வைரஸான்னு கேட்பாங்க மேட்ச் த ஃபாலோயிங்கில். ஸோ அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நமக்கு தெரியணும் எது வைரஸ் எது பாக்டீரியா அப்படின்னு. End of the session. Thank you for watching my video. இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா subscribe to my channel. Thank you for watching.